மக்களை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபி தான். ஒரு ஓல்டு ரெசிபி அப்படின்னா கூட ஒரு கோல்டான ஒரு ரெசிபி தான். இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு இதை சாப்பிட்டவங்களுடைய நாக்கில் வந்து அதை எப்படா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எச்சி ஊற அளவுக்கு தான் அதனுடைய டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ கறி எந்த அளவுக்கு வந்துட்டு எடுக்கிறோமோ அதில் வந்து பாதிக்கு பாதி வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். ஸோ சின்ன வெங்காயம் வந்துட்டு இப்போது நாங்கள் 1.5 கிலோ கறிக்கு 3/4 கிலோ வந்துட்டு வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். பாதி வந்துட்டு சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் முழுசாகவே வந்துட்டு பாதிக்கு பாதி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நல்லா உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ பழங்காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லா பொருட்களும் சேர்க்குற மாதிரிலாம் கிடையாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய்ச்சில், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சேர்த்தலாம் வந்துட்டு அவங்க எந்த நான்வெஜ்ஜும் வந்து செஞ்சு கொடுக்கறது கிடையாது. உப்பு, மிளகாய், மஞ்சள் தூள் இது மட்டுமே வந்து சேர்த்து வந்துட்டு நமக்கு வந்து பழைய காலத்தில் ரெசிபிஸ் எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மியில் அரைச்சி தான் வந்துட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அம்மியில் அரைச்சி காலக்களை வந்துட்டு ஆட்டுக்கல்ல ஆட்டியும் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்போலாம் நோய்களும் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. காலப்போக்கில் நாகரீகம் வளர வளர நம்மளுடைய உணவு முறைகளும் வந்துட்டு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி நோய்களும் வந்துட்டு இன்றைக்கி அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வெங்காயம் பாருங்கள் பாதி வந்துட்டு பொன்னிறமாக வந்து வறுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கிறோம். எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து எடுத்துட்டு ஒன்லி மிளகாய் அந்த தூள் மட்டுமே வந்து காரம் கம்மியாக தேவை அப்படிங்கிறனால வந்து சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து காரசாரமாக இருந்தால் மட்டுமே வந்து நல்லாயிருக்கும். பட் குழந்தைங்க இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாமே வந்து அந்த ரொம்ப பாதிக்கு பாதி வந்து கம்மியாகி வந்து வந்துருச்சு. சூப்பராக எண்ணெயிலே வந்துட்டு வெங்காயம் செம்மையாக வதங்கிருச்சு. மிளகாய் வத்தல் வெங்காயத்தினுடைய வாசனை வந்துட்டு பக்கத்து வீடுகள் எல்லாமே வந்து மணக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து வாசனை வரும். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்குற அளவுக்கு வந்துட்டு அதனுடைய வாசனை வந்து இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோ அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் வந்துட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2-3 டைம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் மிளகாய் கூட வந்துட்டு அந்த எண்ணெய் நல்லா வதங்கிருக்கு இல்லையா, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நார்மல் சிக்கனை விட நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்யும் பொழுது அது எண்ணெயிலேயே நல்லெண்ணெயிலே நல்லா வதங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சளியும் வந்துட்டு வெளியேறிடும். அதே மாதிரி குழந்தை பெற்றவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு பால் சுரக்கும். ஸோ நல்லெண்ணெய் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து நார்மலாகவே பால் சுரப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி சாப்பிடும் பொழுது இன்னும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இது கூட வந்து நல்லா வந்துட்டு இப்போது அந்த கறியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரட்டும். ஸோ எண்ணெயில் வதங்கும் பொழுது அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ அந்த கறி வெந்து வரதுக்காக வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் நாட்டுக்கோழி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வெந்து வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நார்மல் கோழி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மட்டுமே வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா வந்து இந்த தண்ணி அந்த மசாலா எல்லாமே அதாவது அந்த உப்பு எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சுருங்க. ஸோ மூடி போட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு சிக்கன் அப்படிங்கிறனால வந்துட்டு சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். சப்போஸ் நீங்கள் நாட்டுக்கோழி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ நார்மல் கோழி அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிடும். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடும். பட்
டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் போயிருக்கும் பொழுது எங்களுடைய பாட்டி வந்துட்டு இதை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ போகிற டைம்லாம் இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுக்க நாங்கள் வந்து கேட்போம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரெசிபி வந்து நாங்கள் சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு வேகட்டும் கொஞ்ச நேரம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சிடுறோம். ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து வெந்து வரும். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. எண்ணெய், வெங்காயம், அடுத்ததாக வந்துட்டு வத்தல், மஞ்சள் தூள், உப்பு இவ்வளோ தான் வந்து சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே வந்து சேர்க்கலை. ஸோ அந்த வெங்காயத்தினுடைய ஃப்ளேவர் வந்துட்டு இதில் ஃபுல்லாக வந்து இறங்கிரும். ஸோ நல்லெண்ணெயினுடைய டேஸ்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு வதங்கி வந்துருச்சு. டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருந்துச்சு. உங்களுடைய வீட்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இது போல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்முடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய நான்வெஜ் வீடியோஸ், நிறைய ரெசிபிஸ் வந்து நம்முடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ரெசிபீஸுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்முடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கமெண்ட்டையும் வந்து தெரிவிங்க.